வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், எதிர்காலத்தையே கணிக்கிற மாடல்ஸ், இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் தானே. ஆனா இந்த மேஜிக் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரைக்கு பின்னால ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. வாங்க அந்த மறைஞ்சிருக்கிற வேலையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அவரோட நேரத்துல 80% எதுக்கு செலவு பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? புதுசா ஆல்காரிதம்ஸ் கண்டுபிடிக்கவா, இல்ல கலர்ஃபுல்லா சார்ட்ஸ் போடவா? என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பதில் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்களோட முக்கால்வாசி நேரம் அனாலிசிஸ் பண்றதுல போறதில்ல, அந்த அனாலிசிஸ்க்கு டேட்டாவை தயார் பண்றதுல தான் போகுது. அதாவது டேட்டாவை கிளீன் பண்றதுல. இந்த கண்ணுக்கு தெரியாத வேலையோட முக்கியத்துவத்தை தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். டேட்டா கிளீனிங்க ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கொலை நடந்த இடத்துல ஒரு துப்பறிவாளர் என்ன பண்ணுவாரு? செதறி கிடக்கிற க்ளூஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்பாரு, தேவையில்லாததை ஒதுக்குவாரு, அப்புறம் தானே கேஸை சால்வ் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரே குழப்பமா இருக்கிற டேட்டாவை அர்த்தமுள்ள தெளிவான தகவலா மாத்துறாரு. இந்த டிடெக்டிவ் வேலையில முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? கூட்டத்துல தனியா ஒருத்தன் வித்தியாசமா தெரிஞ்சா அவனை நோட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நம்ம டேட்டாவில் ரொம்பவே வித்தியாசமா சம்மந்தமே இல்லாம இருக்கிற மதிப்புகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ஒத்த புள்ளி மொத்த ரிசல்ட்டையுமே மாத்தி விட்டுடலாம். அப்போ அவுட்லேயர்னா என்னது? சிம்பிளா சொன்னா மத்த எல்லா டேட்டாவோடையும் சேராம தனியா நிக்கிற ஒரு வேல்யூ. உதாரணத்துக்கு ஒரு பேட்ஸ்மேன் எல்லா மேட்ச்லயும் சராசரியா 50-60 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு மேட்ச்ல டக் அவுட் ஆயிட்டாரு. அப்போ அந்த 0 தான் அவுட்லேயர். இந்த மாதிரி ஒத்த மதிப்பு அவரோட மொத்த ஆவரேஜே குறைச்சு காட்டும் இல்லையா? இது தவறான முடிவுகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். சரி, இந்த அவுட்லேயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு 2 மெயின் வழி இருக்கு. ஒன்னு கேப்பிங், அதாவது ரொம்ப அதிகமா இருக்கிற வேல்யூவை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள கொண்டு வரது. இன்னொன்னு ரிமூவல், சிம்பிள், அந்த தப்பான வேல்யூ இருக்கிற மொத்த ரோவையை தூக்கிடுறது. எதை யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம டேட்டாவையும் தேவையையும் பொறுத்தது. சரி, தனித்தனியா இருந்த தப்பான புள்ளிகளை சரி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? சிதறி கிடக்கிற டேட்டாவை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்க பெரிய பிக்சரை பார்க்க போறோம். ஒரு பெரிய லைப்ரரியில புக்ஸை சும்மா கொட்டி வச்சா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதையே சப்ஜெக்ட் வாரியா பிரிச்சு அடுக்கி வச்சா ஈஸியா இருக்கும்ல? அதே மாதிரி தான் பெரிய டேட்டாவை புரிஞ்சுக்க ஒரே மாதிரி இருக்கிற டேட்டாவை எல்லாம் முதல்ல ஒன்னா குரூப் பண்ணணும். இதனால குழப்பமான டேட்டாவுக்குள்ள ஒரு ஒழுங்கு வரும். இங்க பாருங்க, இந்த சின்ன ஒரு லைன் பைத்தான் கோட் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இது என்ன பண்ணுதுன்னா, லட்சக்கணக்கான சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து எலக்ட்ரானிக்ஸ்ல எவ்வளோ சேல்ஸ், துணிகள்ல எவ்வளோ சேல்ஸ், மளிகை சாமான்கள்ல எவ்வளோன்னு கேட்டகரி வாரியா பிரிச்சு மொத்த டோட்டலையும் நொடியில சொல்லிரும். இதே வேலையை மனுஷங்க பண்ணா பல நாளாகும். இந்த மாதிரி டேட்டாவை சுருக்கி பார்க்க பைத்தான் கோட் மட்டும்தான் வழியான்னு கேட்டா இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸல்ல இருக்கிற பிவட் டேபிள்ஸ், கிராஸ் டேபுலேஷன்ஸ் மாதிரியான டூல்ஸும் ரொம்ப பவர்ஃபுல். இது வெவ்வேறு டேட்டாவுக்கு பீச்ல என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இது ஒரு சிற்பி சிலையை செதுக்கி முடிச்சுட்டு கடைசியா ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி ஒரு வேலை. ஒவ்வொரு டேட்டாவும் பக்காவா ஒரே மாதிரி நம்பகத்தன்மையோட இருக்கான்னு உறுதி பண்ற கட்டம் அது. இந்த ஃபைனல் டச்ல 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, எல்லா டேட்டாவையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது. இன்னொன்னு, டூப்ளிகேட்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ரெக்கார்ட்ஸை தூக்குறது. டேட்டாவை ஒரே மாதிரி வைக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்? இந்த டேபிள பாருங்க. கம்ப்யூட்டருக்கு சின்ன எழுத்துல இருக்கிற நியூயார்க் வேற, பெரிய எழுத்துல இருக்கிற நியூயார்க் வேற, ரெண்டையும் அது 2 தனித்தனி ஊரா தான் பார்க்கும். அதே மாதிரி தான் டேட் ஃபார்மேட்டும். ஒன்னு மாத்தி ஒன்னு இருந்தா கம்ப்யூட்டர் குழம்பிடும். அதனால எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டா மாத்தினாலாம் நம்ம அனாலிசிஸ் கரெக்டா வரும். அடுத்தது டூப்ளிகேட்ஸ். இது ரொம்ப ஆபத்தானது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சேல்ஸ் சிஸ்டம்ல 2 தடவை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா என்னாகும்? உங்க மொத்த சேல்ஸ் டபுளா காட்டும். அதை நம்பி நீங்க இன்னும் நிறைய ஸ்டாக் ஆர்டர் பண்ணுவீங்க. கடைசியில் என்னாகும்? பெரிய நஷ்டம்தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பெரிய பிரச்சனையை சரி பண்றது ரொம்ப ஈஸி. இங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கமாண்ட் போதும். உங்க டேட்டா செட்ல இருக்கிற அத்தனை டூப்ளிகேட்டையும் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். நம்ம அனாலிசிஸோட நம்பகத்தன்மை இப்போ சேஃப். சோ, சிதறி கிடந்த ஒரே குழப்பமா இருந்த ரா டேட்டாவில் ஆரம்பிச்ச நம்ம பயணம் இப்போ அதை கிளீன் பண்ணி ஒழுங்குபடுத்தி நம்பகமான பயனுள்ள தகவல்களா இருக்கிற ஒரு புதையலா மாத்திருக்கு. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய அல்காரிதம் இருந்தாலும், எவ்வளவு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருந்தாலும் மட்டும் பத்தாது. சுத்தமான நிலையான டேட்டா தான் நம்பிக்கையான முடிவுகளுக்கு உண்மையான அடித்தளம். இப்போ உங்க டேட்டா ரெடி, சுத்தமா, தெளிவா, உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களையும் கதைகளையும் கண்டுபிடிக்க போறது நீங்க தான். இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பமாகுது.